இன்றைக்கி சண்டே இல்லை, சூப்பர் சண்டே. ஏன்னா அப்படி ஒரு மேட்ச் நைட்டு முடியும் போது டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸோட மேட்ச் ஐயோ பார்க்கவே பக்கு 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 இருந்தது. ஐயோ கடைசியில் 3 ரன் அவுட்டு எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டம்பிங் ஒன்று, என்ன ஷாட் இப்படி ஆடிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஒரு பக்கம் கேஎல் ராகுல் ஸ்டப்ஸ் ஆடுறதெல்லாம் பார்க்கும்போது மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணுவாங்கன்னு கருண் நாயர் ஆடும் போதெல்லாம் இல்லவே இல்லை. பட் ஆனால் மேட்ச்சில் எங்கே டெல்லி கேபிட்டல்ஸ் விட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். பட் அதை தாண்டி சில விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது, அனாலிசிஸ் பண்ண வேண்டியது இருக்குது. பால்டன்ஸ் ரெடியா? சரி, இந்த வீடியோவில் செகண்ட் ஹாஃப் தான் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஜெய்ப்பூரில் 45 டிகிரி செல்சியஸில் வெயிலில் அங்கே பாலைவனத்தில் ஆர்சிபி ராஜஸ்தானை வின் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மேட்சோட விக்ட்ரி சிறப்பான ஒரு விக்ட்ரி. டாக்டிக்கலாக ஒரு பக்கம் ஆர்ஆர் வந்தாங்க. ஆனால் இந்த பக்கத்தில் ஒரு மாதிரி ஆர்சிபியோட வின்னை பற்றி நான் எங்கேயே சொல்ல மாட்டேன், பேசுவேன். ஹோம் மேட்ச்சை விடுங்க, அவே மேட்சஸ் எல்லாம் நம்புது அப்படின்னு ஒரு பக்கம் ஆர்சிபி வின் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன ஆர்சிபியன்ஸ் நண்பா நண்பீஸ் சந்தோஷமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் உங்களுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆர்சிபி நண்பா நண்பீஸ் உங்களோடது. பட் செகண்ட் ஆஃப் பால்டன்ஸ் உங்களோடது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த ஐபிஎல் 2025 கிரிக்கானந்தாவும் டெக்கத்லானும் சேர்ந்து இந்த கிரிக்கானந்தா கிரிக்கெட் ஷோவில் நம்ம ப்ரிவியூவில் வந்து கேள்விகளை கேட்டு பரிசுகளை வழங்கிக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி 2 மேட்ச்சு 2 வினர்ஸை சூஸ் பண்ணணும். அந்த வகையில் ஆர்ஆர் வர்சஸ் ஆர்சிபி மேட்ச்சில் நான் கேட்டிருந்த கேள்வி, இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பா, யார் அது ரன் அடிப்பான்னு கேட்கும்போது நிறைய பேர் ஃபிலிப் சால்ட் அப்புறம் சால்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் நான் ஒருத்தரை பிக் பண்ணுறேன். @வெங்கடேஸ்வரன் J9644. அதுக்கப்புறம் டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்னால யாரும் சரியாக ப்ரெடிக்ட் பண்ணல. இன்றையோட பரிசு ஒத்தி வைக்கப்படுகிறது. வெங்கடேஸ்வரன் எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். அண்ணே நான் தான் ஆர்ஆர் வர்சஸ் ஆர்சிபி மேட்சோட டெக்கத்லான் கான்டெஸ்ட் வின்னர்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்களேன். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால் போடு. ஐபிஎல் பப்பியா? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் 2025 டிராகனில் ஜெய்ப்பூரில் நடந்து முடிஞ்ச ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மேட்சோட ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸ், டெல்லி ஃபெரோஷா கோட்லாவில் நடந்து முடிஞ்ச டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கிறீங்க. சரி, ஜெய்ப்பூரில் 45 டிகிரி செல்சியஸ் வெயில். இந்த மேட்சை ஆர்சிபி ரொம்ப ஈஸியாக ஜெயிச்ச மாதிரி உங்களுக்கு தெரியலாம். ஆனால் என்னவோ தெரியல, அந்த டார்கெட்டு சுருங்கிடுச்சு. ஓகேங்களா, டார்கெட் சுருங்கிடுச்சு. இன்றைக்கி ஆர்ஆர் ஆடின விதம், அது மீன் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே நான் சொல்லுவேன். ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே தெரிஞ்சுது 173 அப்படிங்கிற டார்கெட்டு. இந்த 173 ஒரு ஆர்ஆராக டிஃபெண்ட் பண்ண முடியுமா, ஆர்சிபியால் வந்து ஒரு ஈஸியாக சேஸ் பண்ண முடியுமா, இல்லை கஷ்டப்பட்டு சேஸ் பண்ண முடியுமா, இந்த மாதிரி கேள்வி மனசில் ஓடிட்டு இருக்கும்போது பட் ஆனால் எனக்கு ஒரு விஷயம் தோணிக்கிட்டு இருந்தது. இந்த 173ங்கிறது ஓகே ஒரு மாதிரி டிஃபெண்டபிள் ஸ்கோர் தான். ஆனால் நிறையக்கு மேஜிக் நடக்கணும். இப்போ டிசியை வந்து எம்ஐ வின் பண்ணாங்கல்ல, அதில் அந்த கடைசியான ஒரு 3 ரன் அவுட்டு, ஸ்டெம்பிங்கு, சில பல ஹை ரிஸ்க் மூவ்ஸ் இதெல்லாமே சேர்த்து தான் வந்து அது வின்னை கொடுக்கும். பட் இந்த மேட்ச்சில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சால்ட் பெரிய டிஃப்ரெண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சை வின் பண்ணதில்லை. ஏன்னா ஆர்ஆர் சைட்லேருந்து என்னென்ன பிளான் பண்ணாங்கிறத நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. பட் இது எப்படி ஆர்சிபி பீட் பண்ணாங்க அப்படின்னா, கம்ப்ளீட்டாக சொல்கிறாங்க 173 உங்களுக்கு ஈஸியாக இன்றைக்கி சால்ட் அடித்தது பார்க்கும்போது உங்களுக்கு தேவ்தத் படிக்கலும் விராட் கோலி அடித்ததே உங்களுக்கு வந்து ஈஸியாக தெரியலாம். அசால்ட்டாக வின் பண்ணிட்டு போயிட்டோம். என்ன சொன்னீங்க, க்ரீன் ஜெர்சி போட்டால் நாங்கள் ஜெயிக்க மாட்டோம்னு சொன்னீங்களா? அதெல்லாமே எனக்கு புரியுது. ஆனால் இன்றைக்கி ஆர்சிபி அவ்வளோ ஈஸியாலாம் வின் பண்ணலை. என்ன சொல்கிறீங்க கிரிக்கானதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பாருங்கள், பிச்சு செம்ம ஹார்டாக இருந்துச்சு, வெடிப்பாக இருந்தது. ஃபஸ்ட்டு மேட்ச் தான், ஆனால் வெடிப்பாக இருந்தது, கிராக்ஸ் இருந்துச்சு. அப்புறம் நான் சொல்லியிருந்தேன்ல ஒரு டைமென்ஷன்ஸ் பெருசு. நீங்கள் குமார் கார்த்திகே இம்பாக்ட் சப்பாக எடுத்துகிட்டு வராங்க, ஒரு ஸ்பின்னர் இம்பாக்ட் சப்பாக எடுத்துகிட்டு வராங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், விக்கெட் ஹார்டாக இருக்குது, கிராக்ஸ் இருக்குது, ஒரு பக்கம் பெருசு. இதை நான் ப்ரிவியூலாக சொல்லியிருப்பேன். நீங்கள் ஒன்று கவனிச்சிங்களா, குமார் கார்த்திகா சால்ட் அடிக்கிறாருன்னு தெரிஞ்ச திரும்பவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலை வெளியில் எடுத்துகிட்டே போனார். ஏன்னா நீங்கள் அடிங்க, லெக் சைடில் அடிங்க, அது ஒரு பெரிய சைடுங்கிறதுனாலவே வந்து பார்த்தீங்கன்னா அவர் அங்கே அடிக்க வைக்க ட்ரை பண்ணிகிட்டே இருந்தார். 173 ஸ்பின்னர்ஸை வச்சு டிஃபெண்ட் பண்ணணும். போன வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மேட்சஸ் வந்து யுஸ்வேந்திர சஹல் அவருக்கு வந்து வின் பண்ணி கொடுத்துட்டே இருந்தாங்க. யாருன்னு எனக்கு தெரியாது, பட் ஆனால் யுஸ்வேந்திர சஹல் நிறையா மேட்சஸ் வின் பண்ணி கொடுத்துருந்தாரு. மிடில் ஓவர்ஸில், அதாவது பவர் பிளேயில் ஒரு 2 ஓவர் அஸ்வின் வச்சு தள்ளிடுவாங்க, மிடில் ஓவர்ஸில் 2 ஓவர் வச்சு தள்ளிடுவாங்க. இது போக ரியன் பராக் தேவைப்பட்ட ஒரு ஓவர் 2 ஓவர் அப்படி போட்டுட்டு போயிடுவார். மிச்சதெல்லாமே யுஸ்வேந்திர சஹல் பார்த்துப்பார். அதனால தான் அந்த பர்பிள் கேப் வின்னராக இருப்பார், ஹேட்ரிக் விக்கெட்லாம் வந்து மேக்ஸிமம் எடுப்பார். அந்த பெரிய பவுண்டரியை சூப்பராக பயன்படுத்துவாங்க. இப்போது ஆர்சிபிக்கு ஸ்பின் ட்ராப் தான். ஓகேங்களா, ஒரே வழி ஸ்பின் ட்ராப். அதுக்கப்புறம் இனிஷியலாக நியூ பாலில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து ஒரு பக்கம் சால்ட்டையோ விராட் கோலியோட விக்கெட்டோ எடுத்துட்டா, பவர் பிளேயில் ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டா, அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் வச்சு ஒரு மாதிரி டாமினேட் பண்ணி பேக் ஃபுட்டில் தள்ளுறது தான். குமார் கார்த்திகேயா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னு, அதுக்கப்புறம் தீக்ஷனா ஆஃப் ஸ்பின்னரு, வனிந்தா சரங்கா லெக் ஸ்பின்னரு,
ரியன் பராக் ஆஃப் ஸ்பின்னர் பார்ட் டைமர் சொல்லிட்டு ஒரு 4 ஸ்பின்னர் இன்னைக்கு சஞ்சு சாம்சன் எடுத்துகிட்டு வந்தார். டிஃப்ரெண்ட்டாக இன்னைக்கு சால்ட். கண்டிப்பாக ஆர்சிபியோட ஃபேன்ஸ் நீங்கள் இந்த உப்பின் ஞானம் டெஃபரெண்ட்டாக சொல்லுவேன். அந்த உப்பு சால்ட்டு தான் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டே. த்ரூ அவுட்டாக அந்த ஐபிஎல் முழுக்க ஒவ்வொரு மேட்சும் வின் பண்ணி அதில் ஃபைனல்லையும் வின் பண்ணணும் அப்படின்னா சால்ட்டோட ஸ்டார்ட் முக்கியம். அந்த சால்ட்டோட ஸ்டார்ட் மட்டும் பத்தாது, பவர் பிளேக்கு அப்புறம் அந்த 2 ஓவரில் எப்படி அவுட் ஆகாரு அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருக்கக்கூடாதுலாம் இல்லை, அப்படி இல்லாமல் ஒரு 12வது ஓவர் வரைக்கும் ஒரு 13வது ஓவர் வரைக்கும் ஃபில் சால்ட் நின்னார்னு வைங்களேன், ஆர்சிபியால் ஆப்போனண்ட்டுக்கு நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய டார்கெட் போட முடியும். ஸ்டார்ட் தான் பவர் பிளேயில் எப்படியும் ஒரு 60-70 ரன் அடிச்சிடுறாங்க. அப்புறம் 10 ஓவர் தாண்டவும் 100 வந்துடுது. அப்புறம் அந்த 11வது ஓவர்லேருந்து ஒரு 12 ஓவர் வரைக்கும் அப்படி 2 ஓவர் நின்னார்னு வைங்களேன், பிரித்து அடிச்சாருன்னு வைங்களேன். எனக்கு இந்த ரோஹித் சர்மா முன்ன ஜாஸ் பட்லர் இவங்கெல்லாம் ஒரு T20 கிரிக்கெட் ஆடுவாங்க. அவங்க T20 கிரிக்கெட் ஆடும்போது அந்த 100 அடிக்கும்போது இப்படி தான் பிரித்து அடிப்பாங்க. நான் அந்த மாதிரியான ஒரு ஆட்டம் பாமாக தான் இந்த பிலிப் டீன் சால்ட்டை நான் பார்க்குறேன். அவர் நிற்கிற வரைக்கும் திருவிழா. நீ ஆர்ச்சராக இருந்தால் என்ன, நீ எனக்கு சந்தீப் சர்மாவாக இருந்தால் என்ன, யாராக வேணா இருந்தால் என்ன, டெல்லி கேபிட்டல்ஸுக்கு அகேன்ஸ்டாக தோணுச்சு விராட் கோலி அவுட் ஆயிருக்கலாமோ. இப்போ அப்படி தோணுது. ஏன்னா விராட் கோலி ஒரு பக்கம் ஸ்டெடியாக நின்று எடுத்துகிட்டு போகிறவர், பட் பிலிப் சால்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடித்து ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறவர். இவர் கன்னி வெடி, இவர் கொஞ்சம் அப்படியே படப்படன்னு வெடிச்சிட்டு போகிற பட்டாசு. கன்னி வெடியா இல்லை, கன்னி வெடி கூட இல்லை, பாம்பா பட்டாசா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஃபேஃப் விராட் கோலி காம்போவை விட சால்ட் விராட் கோலி காம்போ சூப்பர். ஃபேஃபும் விராட் கோலியும் ஒரே மாதிரி ஆடுறவங்க, கொஞ்சம் செட்டில்டாகி எடுத்துகிட்டு போவாங்க, சரியாக கொஞ்சம் பேட்லேயும் படாமல் கூட இருக்கும். ஃபேஃப் ஒரு பக்கம் குயிக்காக ஆரம்பிக்கிற இடத்துல அவரால் முடியாது. பட் சால்ட் அப்படி கிடையாது, ஃபஸ்ட்டு பாலேருந்து எடுத்துகிட்டு போகிறாரு. இப்போ கேகேஆர் டெஃபினட்டாக மிஸ் பண்ணுவாங்க சால்ட்டை. டெஃபினட்டாக அவங்களுக்கே தெரியும், என்னடா சால்ட்டை விட்டுட்டோமேடா அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இன்றைக்கி நான் சொல்கிறேன் பாருங்கள், 50 ஒரு பக்கம் விராட் கோலி எடுத்துகிட்டு போனார், இன்னொரு பக்கம் ஜெய்ஸ்வால் 50 அடித்தார். ஆனால் ஜெய்ஸ்வாலோட 50க்கும் நீங்கள் சால்ட்டோட 50யும் வித்தியாசத்தை பார்த்தீங்களா? ஃபாஸ்டஸ்ட்டு ஒரு 50 ஒரு பக்கம் அடிக்கிறார். அதாவது சால்ட் 173 ரன் டார்கெட்டை பவர் பிளே ஒரு 70 ரன் அடித்தாச்சு. 10வது ஓவர்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 90-100 கிட்டத்தட்ட வந்தாச்சு. மீதி இருக்கக்கூடிய ஒரு 60 பாலில் மீதி இருக்கக்கூடிய ஒரு 50-60 ரன் அடிக்க முடியாதா? சால்ட் தாங்க பெரிய டிஃப்ரெண்ட்டு. ஆப்பனண்ட்டோட பிளானை சுக்குநூறாக உடச்சி அந்தாங்க சஹாரா பாலைவனத்தில் புதைச்சிக்குங்க அப்படிங்கிற மாதிரி அதை அவர் பண்ணுறாருங்கும் பொழுது இன்றைக்கி மேட்ச்லேயே அவர் தான் டிஃப்ரெண்ட்டு. கேச்சஸ் நிறையா விட்டாங்க, ஒரு பக்கம் ஆர்ஆர் இருக்கலாம். இன்னொரு பக்கத்தில் நான் வந்து ஆர்சிபியோட பவுலிங்கில் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிளான் ப்ளஸ் ரஜத் பட்டிதார் நல்ல லெவலில் டாஸை வின் பண்ணார். ஏன்னா இன்றைக்கி பிச்சு செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் டிஃப்ரெண்ட்டாக இருந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பேட்டிங் பண்ணுறது அவ்வளோ சுலபமாக இல்லையோன்னு எனக்கு தோணுச்சு. ப்ளஸ் அதை தாண்டி ஆர்சிபியோட பவுலர்ஸ் நல்லா பவுல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஜோஷ் ஹேஷ்வுட் அண்ட் புவனேஸ்வர் குமார், எஸ் தயால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, தெரியுது விக்கெட்டில் ஸ்விங் இல்லை, பவுன்ஸு கொஞ்சம் இருக்குது, ஹார்டாக இருக்குது, அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த லைனில் போட்டுகிட்டே இருந்தாங்க. நீங்கள் நிறையாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் பால் நிறையாவுக்கு ஜெய்ஸ்வால் ரன்ஸ் அடிச்சிருந்துருப்பார், ஏறி அடித்தார், அதுக்கப்புறம் ஸ்டெப் அவுட் பண்ணி இன்றைக்கி அடித்தார். அவரோட ஸ்கோர்ஸ் இன்றைக்கி ஸ்ட்ரைட்டாகவும் தேர்ட் பால்லேயும் இருந்துக்கிட்டே இருந்து. ஆனால் இன்றைக்கி ஆர்சிபியோட பவுலிங் சொல்கிறேன்ல, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் புவனேஸ்வர் குமார் அவருக்கு எகென்ஸ்டாக ஜெய்ஸ்வால் ஆன விதமோ, ஜோஷ் ஹேஷ்வுட் அவருக்கு என்னென்னா விக்கெட்டில் ஹார்டாக இருந்தால் அப்போ அடித்து ஏற்றுவார். ஸோ அப்படிங்கும் போது அவரையும் ஜெய்ஸ்வால் இன்றைக்கி நல்லா டேக் ஆன் பண்ணார். அதுக்கப்புறம் குருல் பாண்டியா உள்ளே வந்ததுக்கப்புறம் இவர் சஞ்சு சாம்சனோட விக்கெட் விழுந்தது, ரியன் பராக் கரெக்டான நேரத்தில் போனார். ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைக்கல. கடைசியாக வந்து துருவ் ஜுரேல்லாம் அடித்தார். துருவ் ஜுரேலுக்கும் ஆக்சுவலி கேட்ச்லாம் ட்ராப் பண்ணாங்க. இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு இத்தனைக்கும் ஜெய்ஸ்வாலுக்குமே கேட்ச் ட்ராப் பண்ணாங்க, விராட் கோலி கேட்ச் ட்ராப் பண்ணார். இப்படி கேட்ச்லாம் ட்ராப் பண்ணி அவங்க 173 தான் வந்துச்சு. ஆர்சிபியோட பவுலிங் சூப்பராக இருந்துச்சு, 173 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. பட் கடைசியாக ஒரு 4-5 ஓவரில் ரன்ஸ் போச்சோன்னு எனக்கு பர்டிகுலராக எனக்கு தோணுச்சு. கடைசியாக ஏன்னா துருவ் ஜுரேல் விக்கெட் போயிட்டே இருக்கும்போது அந்த துருவ் ஜுரேல் 30 ரன், அதுதான் டிஃப்ரெண்ட்டு நான் நினைக்கிறேன். அந்த 173 பவுலிங் எக்ஸ்ட்ரானரி கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, அதாவது பிச்சோட டைமென்ஷன்ஸ் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் சூப்பராக ஆர்சிபி யூட்டிலைஸ் பண்ணாங்க. ஒன்ஸ் அகெயின் நான் அவேல நாங்கள் ஒரு பெஸ்ட்டு பவுலிங்னு காமிச்சிட்டாங்க. பட் ஹோமில் தான் அவங்க இன்னும் அதை காமிக்கல. எனக்கு அது உறுத்தலாக இருக்குது ஆர்சிபி சைட்லேருந்து. அதுக்கப்புறம் ஃபீல்டிங் இல்லை கொஞ்சம் சுமாராக தான் இன்றைக்கி இருந்துச்சு. பேட்டிங் எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது. விராட் கோலி ஸ்பின்னரை அதுவும் லெக் ஸ்பின்னர் வனிந்து அசரங்காவை ஸ்டெப் அவுட் பண்ணி லாங் ஆனில் அடித்தார். என்னது விராட் கோலி புதுசாக அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. தலைவன் இன்றைக்கி கலக்கினார் அகெயின்ஸ்ட் ஸ்பின்னு. ஸோ சேசிங் இங்கே பாருங்கள், நான் சொல்கிறேன்லங்க, நான் சில பேரை பார்த்துருக்குறேன். ரீசெண்டாக அந்த ஜாஸ் பட்டரை நான் பார்க்கும்போது அவங்களுக்குலாம் தெரியுது, விராட் கோலி ஜாஸ் பட்டர் அவங்களுக்குலாம் கிளியராகவே தெரியுது எப்படி ஆடணும், எப்படி எடுத்துகிட்டு போகணும். விராட் கோலிக்கெலாம் அந்த சேசிங் ஒரு டார்கெட்டை பார்த்துட்டாரோ அந்த சேசிங்கை எப்படி எடுத்துகிட்டு போகணுங்கிறது ரொம்ப அழகாக தெரியுது. அதை செட் பண்ணி அப்படியே வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போகிறாங்க, நேராக போகிறாங்க. அப்படியே கிளச்சில் காலை வச்சுட்டு கியரில் காலை வச்சுக்கிட்டு பல்லு விளக்குறாங்க, அப்படியே தலை சீவுறாங்க,
அப்படியே சாப்பிட்றாங்க, ஸ்டேரிங் பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. எங்கேயும் எதையும் கவலைப்படாத அளவுக்கு விராட் கோலி அடிக்கிறார். இப்போ பாயிண்ட்ஸ் டேபிளில் ஆர்சிபி நம்பர் 1 இருக்கிறாங்க. ஏன்னா டிசி தோற்றதுனால ஹாப்பி. அது ஆர்சிபி இந்த மேட்ச்சில் வின் பண்ணதுங்கிறத தாண்டி இந்த கோ கிரீன் இனிஷியேட்டிவ், ஐயோ இந்த பச்சை ஜெர்சி வந்தால் நிறைய நல்ல இனிய நினைவுகள்லாம் இருக்குது. கெயிலோட அந்த நாக்கு அதெல்லாம் இருக்குது. பட் ஆனால் அதை தாண்டி நிறைய க்ரீன் ஜெர்சியாக தோற்றுருவாங்க அந்த மித். பட் ஆனால் அதை இன்றைக்கி உடைச்சாங்க. 18வது வருஷம் ஜெர்சி நம்பர் 18 என்னவோ நடக்க போதுன்னு தோணுது. பார்ப்போம் நடந்தா. பட் ஆர்ஆர் டாஸே பெரிய இழப்பு ராஜஸ்தான் ராயல்ஸ் பொறுத்த வரைக்கும். அப்புறம் டாஸை தாண்டி பேட்டர்ஸ் இன்றைக்கி கொஞ்சம் சரியாக ப்ளே பண்ணல. 173 பத்தாது. இந்த ஸ்கோர் இந்த பிச்சில் வந்து இன்னும் 20 ரன் இல்லை இன்னும் 20 ரன்னுங்கிறத தாண்டி அடிச்சிருக்கலாம். 200 எடுத்துகிட்டு போயிருந்துருக்கணும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில். பட் ஆனால் பிச்சும் சரி, ஆர்சிபி பவுலிங் சரி அதை பண்ண விடலை. பவுலர்ஸ் மேலெல்லாம் பழி போடவே முடியாது. ஸ்கோர் இல்லவே இல்லை, அடிக்க தான் செய்வாங்க. எங்கேயும் விக்கெட் எடுக்கிறதுக்கான இந்த சான்ஸ் கிடைக்கவும் இல்லை. கேச்சஸும் ட்ராப் பண்ணாங்க, அதெல்லாம் இருக்குது. தென் பட் இந்த மேட்சோட ரிவ்யூ ஓவர். பால்டன்ஸ் நிறைய பேர் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆர்சிபியோட ஃபேன்ஸ் இந்த விக்டரி எப்படி பார்க்குறீங்க? 18 நடக்குமா? க்ரீன் ஜெர்சி அந்த மித்து உடச்சிருக்கிறீங்க அப்படிங்கும்போது வாய்ப்பு இருக்கா? கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். சரி, இப்போது நம்ம வீடியோட பார்ட் 2 டெல்லி ஃபெரோஷா கோட்லாவில் நடந்து முடிஞ்ச திக் போட்டி சொல்லலாம். திக் போட்டியான டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கிறீங்க. எப்பா இந்த மேட்ச்சு ஒரு கட்டத்தில் பாருங்களேன், 119க்கு ஒரு 2 விக்கெட் இருந்துச்சு. 119 2 விக்கெட் இருந்துச்சு. அப்புறம் அடுத்த ஒரு 70 ரன்னுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்கள 8 விக்கெட்டும் சரிஞ்சாச்சு. 10 ஓவருக்குள்ளே 70 ரன்னு, எல்லா விக்கெட்டும் காலி. கடைசியில் 3 ரன் அவுட்டு, ஸ்டெம்பிங் 1. இதுக்கடையில் கேஎல் ராகுல் அடித்த ஷாட்லாம் பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா சொல்கிறேன் பாருங்களேன். ஆக்சுவலி மும்பை இந்தியன்ஸ் கையிலேருந்து கேம் போயிடுச்சு. ஹர்திக் பாண்டியாவும் சொன்னார், கருண் நாயரை விளையாண்டுட்டு இருந்தார், எங்கள் மேட்ச்சு எங்களை விட்டு எங்கேயோ போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அப்படி சொல்லிட்டு இருந்தார். லிட்டரலி உண்மை, கேம் எங்கேயோ போயிடுச்சு. கருண் நாயர் விளையாண்டுருந்தாருன்னா எங்கேயோ போயிடுச்சு. பட் எங்கே தோக்குறாங்க? ஐயோ இது தோக்குறாங்கிறத தாண்டி ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணாங்க மும்பை இந்தியன்ஸ். நான் சொல்லிடுறேன், மும்பை இந்தியன்ஸ் இந்த விக்டரிக்கு முழுக்க காரணமானது மும்பை இந்தியன்ஸ். ஏன்னா சும்மா ஒன்றும் அந்த 3 ரன் அவுட் கிடைக்காது, சும்மா ஒன்றும் அந்த ஷாட் ஆடிட முடியாது. கம்ப்ளீட்லி ஒரு ப்ரெஷரை போட்டாங்க. அந்த பிரேக் ஒன்று நடந்துச்சு. பிரேக் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாமே ஹை ரிஸ்க் மூவாக தான் இருந்துச்சு மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்குமே. வெரி ஃபஸ்ட் பால் விக்கெட் விழுந்துச்சு, தீபக் சரோட பால், அது விடுங்க. பட் ஆனால் அதை தாண்டி அபிஷேக் புரேல் அவுட் ஆனதோ, அதுக்கப்புறம் ஒரு அக்ஷர் பட்டேல் அவுட் ஆனதோ, ஒரு கேஎல் ராகுல் அவுட் ஆனதோ, ஸ்டப்ஸ் அவுட் ஆனதோ, கருண் நாயர் அவுட் ஆனதோ, எல்லாரும் அவுட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாலுக்கு முன்னாடி அவங்க பவுண்டரி அடிச்சிருந்துருப்பாங்க. பவுண்டரி அடிச்சுட்டு தான் வந்து அவங்க அடுத்த பால் அவுட் ஆகிருப்பாங்க. கரண் சர்மா தூக்கி போடுறாரு, ஸ்டெப் அவுட் பண்ணால் கொஞ்சம் முன்னாடி வந்து லெக் சைடில் ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயரில் அடித்தார் அபிஷேக் புரேல், லெக் சைடில் 6. அடுத்தது முன்னாடி வரல, பின்னாடி நின்னார். அதே போல் திரும்பி ஸ்கொயர் லெக்கில் கொஞ்சம் ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயர் எக்ஸாக்டாக அடிக்கிற ட்ரை பண்ணார். கரெக்டாக 20 மீட்டர்ஸ்லேருந்து நேராக வந்து ஒரு எடுத்தாங்க கேட்ச். அதுக்கப்புறம் பேக் ஃபுட்டில் நினைக்கிறேன் ஃப்ரண்ட் லெக் ஓப்பன் பண்ணி ஒரு 4 ஒன்று அடித்தார் மிடில் விக்கெட்டில் மிடில் சாண்டரை. அடுத்த பால் வந்து கருண் நாயர் வந்து டிஃபென்ஸ் வச்சார். அந்த பால் ஆக்சுவலி ட்ரிஃப்ட் ஆகி அது வந்து டவுன் லெக் சைடு போயிருந்துருக்கணும். ஆனால் அவர் நினச்சார் பால் ஸ்ட்ரைட்டாக வரணும், ஸ்ட்ரைட்டாக தான் வந்துச்சு. ஆனால் டாப் ஆஃப் த ஆஃப் ஸ்டெம்பை அது காலி பண்ணிச்சு. ஸோ பவுண்டரி அடித்ததுக்கப்புறம் அந்த ஒரு விக்கெட்டா. அக்ஷர் பட்டேலோட விக்கெட்டு ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு அதுக்கு முன்னாடி இது மாதிரி விலகி லாங் ஆஃபில் அடித்தா சொர்ன்னு போச்சு நேராக பவுண்ட்ரி. ஜஸ்பிரீத் பும்ராவை திரும்பி ஒரு யார்க்கர் ஒன்று போட்டார். ஓகே, ஏன்னா 2 பேருமே குஜராத் பிளேயர்ஸ், 2 பேருமே நிறையாக்கு ஆடி இருந்திருப்பாங்க. இந்தியன் டீமில் ஆடி இருப்பாங்க, குஜராத்தில் ஆடி இருப்பாங்க, நிறையாக்கு ப்ளே பண்ணியிருந்திருப்பாங்க. பும்ராவுக்கும் தெரியுது அக்ஷர் பட்டேல் எப்படி விளையாடுறாரு, தன்னை எப்படி ரீட் பண்ணியிருக்கிறாரு. அதே போல் யார்க்கர் போடுறாரு. பட் ஆனால் அந்த பால் டவுன் த லெக் சைடு. ஸோ அப்படின்னா ஃபீல்ட் செட் லெக் சைடில் ஒன்று வச்சுக்கிட்டு தென் ஃபார்வர்டில் ஒரு ஃபீல்டர். இவர் என்ன பண்ணார், அக்ஷர் பட்டேல் அந்த யார்க்கர் டவுன் த லெக் சைட் போட்ட யாருக்கிற இப்படி ஃபிக் ஆட நினச்சாரு. அப்படியே கரெக்டாக லீடிங் எட்ஜ் ஆகி சூரியகுமார் யாதவ் விட்ட ஃபார்வர்டில் போச்சு. அதுக்கப்புறம் ஸ்டப்ஸோட பால் கரண் சர்மா ஐ திங்க் கிளியர் பண்ணான்னு நினைக்கிறேன். அகைன் தூக்கி போட்டார் கரண் சர்மா, தைரியமாக தூக்கி போட்டார். இன்றைக்கி கரண் சர்மாவோட கான்ஃபிடென்ட் ஒரு லெக் ஸ்பின்னருக்கு இதுதான், லெக் ஸ்பின்னருக்கே இதுதான் ரிஸ்க்கு தான். அந்த கை வரணும், அந்த ரிஸ்க்குக்கு கை வரணும், தைரியமாக வரணும். தூக்கி ஃப்ளைட் பண்ணார், தைரியமாக போட்டார், முட்டி போட்டு கிளியர் பண்ண நினச்சார். பட் பால் அப்படியே நேராக ஸ்ட்ரைட்டுக்கு நேராக போய் லேண்டு கேட்ச்சு காலி. கேஎல் ராகுல் அவுட் ஆனது டெஃபினட்டாக டெல்லி கேபிட்டல்ஸ் வரதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம். ஸோ அபிஷேக் புரேலோட விக்கெட் பார்ட்னர்ஷிப்பை கரண் சர்மா பிரேக் பண்ணார். ஸ்டப்ஸு அவரெல்லாம் இந்த ஸ்கோர்லாம் ஒரு பெரிய ஸ்கோரே கிடையாது. வந்தாருன்னா 22 பால் 40 ரன் அடிக்கிறவர், 20 பால் 40 ரன் அடிக்கிறவர். கேஎல் ராகுல் அந்த கேமை ரொம்ப ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போகிற கெப்பாசிட்டி அவர்கிட்ட, குவாலிட்டி அவர்கிட்ட இருக்குது. கரண் சர்மா அவரோட விக்கெட்டை
எடுத்தார். இந்த 3 விக்கெட் மிகப்பெரிய ஒரு காரணம். அதுக்கப்புறம் சானர் வந்துருப்பாருன்னு பார்த்துருப்பீங்க. சானரே அடித்தாங்க அந்த ஓவரில் வச்சு முடிச்சு, அவ்வளோதான் இந்த மேட்ச் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கும் போது சானரோட ஓவரில் விப்ராஜ் வந்து ஸ்டம்பிங் ஆகிறாரு. அதுக்கப்புறம் அசுதோஷுக்கு பும்ரா போடுறாரு, ஒரு லோ ஃபுல் டாஸ் கிளியர் பண்ணிட்டாரு, முடிஞ்சிச்சு. அடுத்தது யார்கர் எட்ஜி தேர்ட் மேனில் ஃபைனாக 4 போகுது. ஆஹா முடிஞ்சிச்சுன்னு நினைக்கும் போது ஃபஸ்ட்டு பாலே ஒரு சிங்கிள் ஓடலை. அசுதோஷ் 2வது ரன் ஏன் ஓடணும்? ஸ்டார்க்கு வந்து ஆக்சுவலி ஜெனியூன் பேட்டரி கிடையாது, பட் ஆனால் 100 அடிச்சிருக்கிறாரு, 50 அடிச்சிருக்கிறாரு, 50 பாலில் நிற்பார், அவரால் முடியும். ஆனால் இன்னும் ஒரு 7-8 பாலுக்கு ஒரு 14 ரன் தான் அடிக்கணும். 2 பெரிய ஷாட் இல்லை ஒரு பெரிய ஷாட் ஆக்சுவலி மேட்ச் அப்படிங்கிறது கொஞ்சம் க்ளோஸாக வந்துடும். இல்லை 2 பெரிய ஷாட்டாக மேட்ச் முடிஞ்சிடும், ஒரு பெரிய ஷாட்னா மேட்ச் க்ளோஸாக வந்துடும். ஆனால் ஸ்டார்க்கு அவர் நம்பாமல் பின்னாடி ஒரு 3 விக்கெட் இருக்குன்னு தெரியாமல் என்ன பண்ணிட்டாரு, 2வது ரன் ரிஸ்க் எடுத்தார். அங்கே தான் அசுதோஷ் சர்மா பெரிய ஒரு தப்பு பண்ணார். இந்த மேட்ச் எப்படி இதுக்கு முன்னாடி எல்எஸ்சிக்கிட்ட வின் பண்ண வேண்டிய மேட்சோ அதே மாதிரி வின் பண்ண வேண்டிய மேட்ச்சு. பட் சூப்பரான ஒரு த்ரோங்க, ஸ்கொயர்லேருந்து அந்த தூரத்துலேருந்து வில் ஜாக்ஸ் த்ரோ பண்ணாருன்னு நினைக்கிறேன். செம்ம த்ரோ, எந்த ஹெசிடேஷனும் இல்லாமல் ஸ்டெம்பை படக்குன்னு அடித்தார். அசுதோஷோட விக்கெட் பெரிய நிம்மதி கேமுக்குள்ள ஆல்மோஸ்ட் உள்ளே வந்தாச்சு. அடுத்தது அங்கேருந்து ராஜ்பாவ் அடித்தார் ஸ்ட்ரைட்லேருந்து, அதுவும் தூரம். அங்கேருந்து ரைன் ரிக்கல்டன் அடித்தார். ரைன் ரிக்கல்டன் அங்கேயும் எங்கேயும் யோசிக்கவும் இல்லை, லேட் பண்ணவும் இல்லை, படக்குன்னு ஸ்டெம்ப் அடித்தார். பட் இருங்க, நான் சாண்டரோட ரன் அவுட்டுக்கு முன்னாடி நான் இந்த இடத்துல இதை நான் சொல்லி தான் ஆகணும். இந்த ரன் அவுட் மும்பை இந்தியன்ஸ்னாலே எனக்கு வந்து இந்த கிறிஸ்டன் டீகாக் ஞாபகத்தை வந்துடுவார். பட் பார்த்திப் பட்டேல் 2017 அந்த ஐபிஎல் ஃபைனல் அந்த ரன் அவுட் ஒரு பக்கம், ஜெகதீஷ் சுஜித் தான் அடிப்பார் அந்த த்ரோ. அங்கேருந்து அந்த த்ரோவை பிடிச்சி அடிப்பார். அதுக்கப்புறம் இந்த பக்கத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டீகாக் வந்து அந்த ரன் அவுட் பண்ணுவார். லைக் ஐபிஎலோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் எவர் 2 ஃபைனலோட ரிசல்ட்டுமே அந்த ரன் அவுட் மூலமாக வந்தது. பட் அதை பண்ண ஒரு பக்கம் பார்த்திப் பட்டேல், இன்னொரு பக்கம் டீகாக். நிறைய பால்டன்ஸ்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீகாக் மாதிரியான ஸ்டார்ட்டு பவர் பிளேயில் கொடுக்குற ஒரு வேணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. பட் ரைன் ரிக்கல்டனை ஒரு சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து வந்த ஒரு மினி டீகாக தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பட் அவர்கிட்ட அந்த ஸ்டார்ட் கிடைக்கல. பட் ஆனால் இந்த 2 ரன் அவுட்டும் பட் அந்த ஸ்டெம்பிங் இதெல்லாம் பார்க்கும்போது ப்ளஸ் இன்றைக்கி கவனிக்க முடிந்தது, ஒரு பக்கம் வந்து கரெக்டாக ஒரு பக்கம் நமர்ந்து பக்கம் பால் போகும்போது இங்கேருந்து கேட்ச் ப்ளஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி அவர் கொஞ்சம் உள்ள டீமுக்குள்ளே இன்வால்வ்டாக இருக்கிறாரு. பார்த்துருக்கீங்களா அந்த அடிடாஸ் அபிபாஸ் ஒரிஜினலோட அந்த டூப்ளிகேட் டிபி மாறி இருக்கும். ஸோ டீகாக், ரைன் ரிக்கல்டன் 2019 ஐபிஎலோட ஃபைனலோட அந்த ரன் அவுட்டு. இந்த பக்கம் டெல்லி கேபிட்டல்ஸுக்கு அகேன்ஸ்டாக அவரோட க்ளவ் ஒர்க் எப்பா அண்டர் ப்ரெஷரில் மேலே பொசிஷனில் நின்று அதை சரியாக கலெக்ட் பண்ணி சரியாக ரன் அவுட் பண்ணார். அதில் எது ஒன்று மாறி நடந்திருந்தாலும் என்ன வேணாலும் ஆயிருந்திருக்கலாம். மேபி அசுதோஷோட ரன் அவுட்லாம் விட்டுருந்தாங்கன்னா மேட்சே டிசி பக்கம் கூட போயிருந்திருக்கலாம். இது வரைக்கும் இஷான் கிஷன்லாம் எனக்கு அந்தளவுக்குலாம் பெஸ்ட்டாக இருப்பாரான்னு தெரில. இந்த இடத்துல ரைன் ரிக்கல்டன் ஸ்டெம்பிங் ஒரு பக்கம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ரன் அவுட் பண்ணார்ல 2 ரன் அவுட்டு, அதுக்கப்புறம் ஒரு 40 ரன் வேறு அவரும் பட்டாசாக கொஞ்சம் பவர் பிளேயில் அடித்தார். இதுவும் ஒரு வெற்றிக்கான காரணம். அப்புறம் சாண்டா ஆக்சுவலி ஆரம்பத்திலே வந்து ரன் அவுட்லாம் விட்டாங்க, அடிக்க வேண்டிய ரன் அவுட்லாம் விட்டாங்க, இடையில விட்டாங்க. பட் சாண்டா வந்து மேட்ச் அடுத்த ஓவருக்கு போகாமல் இந்த ஓவரே முடிக்கிறேன்டான்னு சொல்லி ஒரு ரன் அவுட் அடித்தார். திக்கு பக்குன்னு இருந்தது. கடைசி 3 ரன் அவுட்டு வரலாற்றில் 2008 ஏதாவது நடந்திருக்காமல தெரில. பட் ஆனால் ஐயோ இப்போ சொல்லும் போதுக்குமே எனக்கு எக்ஸைட்மெண்ட் வருது. நைட்டு ஒரு 1 மணிக்கு 1:30 மணிக்கு ஷூட் பண்ணிட்டு இருக்க அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்குது. ஏன்னா மேட்ச் அப்படிப்பட்ட ஒரு மேட்ச்சு. பட் அதுக்கப்புறம் செலிப்ரேஷன் ஒன்று பண்ணாங்க பாருங்க. அப்பா ஹர்திக் பாண்டியா பும்ரா எல்லாரும் சேட்டை அடிச்சுட்டு நேராக ஹர்திக் பாண்டியா போயிட்டார் கட்டி பிடிச்சிட்டு. ஒரு பக்கம் அங்கேருந்து பும்ரா வந்து ஒரு பக்கம் கட்டி பிடிக்கிறாரு. ஏன்னா லாஸ்ட் 2 மேட்சாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லாமே ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தான். ஜிடிக்கிட்டுமே கொஞ்சம் போராட்டம் ஜெயிச்சிருப்பாங்க. இப்போ லாஸ்ட் 2 மேட்ச் லாஸ்ட் ஓவரெலாம் கம்ப்ளீட்டாக கண்டிப்பாக ஜெயிக்க வேண்டிய மேட்ச், அதுவும் ஆர்சிபிக்கிட்ட எல்எஸ்சிக்கிட்டலாம் ஜெயிக்க வேண்டிய மேட்ச். ஹர்திக் பாண்டியாலாம் லாஸ்ட் மேட்ச்லாம் ஒரு மாதிரி உடஞ்சி போய் சொதன்னு ஆகி அவர் இயான் பிஷப் வந்து கட்டி பிடிச்சி அவரை ஆறுதல் பண்ணி அப்படி இருந்தது. இந்த மேட்ச்சை அப்படி செலிப்ரேட் பண்ணாங்க. இத்தனைக்கும் கருணா ஏதோ சொல்கிறாங்க, கருணா விளையாடுறத பார்க்கும்போது மேட்ச்சே முடிஞ்சிச்சுன்னு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே வேறு. அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா தனியாக உட்காந்துட்டு அப்பா ஜெயிச்சுட்டு ரிலாக்ஸாக ஆறாரு. ஹர்திக் பாண்டியா ரிலாக்ஸ் ஆனதுலேருந்து இவங்க செலிப்ரேஷனில் இருந்து சானர் அடித்த ரன் அவுட்டில் இருந்து ரைன் ரிக்கல்டனோட ஸ்டெம்பிங்கில் இருந்து கரண் சர்மா எடுத்த கேட்சு விக்கெட்டு எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி எதுனா ஒரு மூமெண்ட். ஒரே மூமெண்ட். அது என்னன்னா ரோஹித் சர்மா டக் அவுட்டில் போய் உட்காந்துட்டு அங்கேருந்து சொல்கிறாரு ஸ்பின்னரை கொண்டு வா அப்படின்னாரு. ஜெயவர்தனே ஃபாஸ்ட்டு, இவர் சொல்கிறாரு ஸ்பின்னரை கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலி விக்னேஷ் புத்தூர் இன்னைக்கு இல்லை, கரண் சர்மா
ஸோ கரண் சர்மா தான் இன்றைக்கி மேட்சை திருப்பி கொடுத்தாரு. பட் அதாங்க ரோஹித் சர்மா நான் வந்து ஹர்திக் பாண்டியா கேப்டனா நல்ல கேப்டன், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பட் ப்ரோஆக்டிவாக இப்போ இருக்காமல் இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது தோணுது. ஏன்னா நான் சொல்கிறேன், அக்ஷர் பட்டேல் விக்கெட் எடுத்த அந்த பும்ராவோட ஓவர், ஆமாம் அந்த 13வது ஓவர் நினைக்கிறேன், பும்ரா அந்த ஓவரில் வந்திருக்கவே மாட்டார். ஆக்சுவலி ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்ஸியாக இருந்தால் அந்த ஓவர் வந்திருக்கவே மாட்டார். நான் இன்றைக்கி கம்ப்ளீட்டாக நான் சொல்கிறேன்லங்க, இது வந்து லிட்ரலி ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி தான், ரோஹித் சர்மாவோட மூவ் தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னா அந்த ஓவரில் ஒரு பும்ரா வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு என்ன சொல்கிறது, கரண் சர்மாவுக்கு அந்த அந்த இடையில ஓவர்கள்லாம் கொடுத்து நீ பும்ராவை கொடு, பும்ராவை வச்சு மிடில் ஓவர் இது எத்தனை தடவை நீங்கள் ஒரு T20 மேட்ச்சில் ரோஹித் சர்மா ஒரு கேப்டன்சி பண்ணி நீங்கள் எவ்வளோ தடவை நீங்கள் பார்த்துருக்கீங்க சொல்லுங்கள். இன்றைக்கி எனக்கு அந்த 2022 T20 வேர்ல்டு கப் ஃபைனல் பார்த்த மாதிரியே எனக்கு இருந்துச்சு. பும்ராவை அந்த இடத்துல விக்கெட் வேணும், சரி கொண்டு வா, சீட் கோட் பும்ரா, இன்றைக்கி அதுதானே பண்ணார். பும்ரா அந்த ஓவர் நான் நினச்சேன் இந்த ஓவரை ஒன்று அக்ஷர் பட்டேல் தள்ளணும்னு நினைப்பார், தள்ளனா ப்ரெஷர் விழுந்துடும், இல்லை அடித்து தான் ஆகணும், சான்ஸ் எடுக்கணும். ஸோ சான்ஸ் எடுத்தாங்க தான், ஒரு பால் அடித்தாங்க, பட் அடுத்த பாலே விக்கெட்டு. அந்த ஓவர் இன்னொரு விக்கெட் விழுந்திருந்தா, டபுள் விக்கெட் ஓவர் விழுந்திருந்ததுன்னா, ஒரு விக்கெட் விழுந்ததுன்னா ப்ரெஷர் கொஞ்சம் எடுத்துப்பாங்க, டபுள் விக்கெட் விழுந்தா கம்ப்ளீட்டாக மேட்ச் இந்த பக்கம் வந்துடும். ஒரு பயம் இருக்க தான் செய்யும். ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸ் டக் அவுட்டில் இருந்தால், ஆப்பனோட டக் அவுட்டில் இருந்து அவங்க யோசிக்க வேண்டியது இருக்கும். இந்த நேரத்தில் இந்த பவுலர் வரான், ரோஹித் சர்மாவோட மூவ் அவங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆனால் அது எல்லாமே கழுத்தை பிடிக்கிற மாதிரியான மூவராக தான் இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ ஹர்திக் பாண்டியா இருக்கிறதுனால மேபி அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைக்கி திடீர்னு இப்படி ஒன்று வருது அப்படிங்கும்போது அதுக்கு அவங்க ப்ரிப்பேர்ட் ஆயிருந்திருக்கவே மாட்டாங்க. இன்னொன்று KL ராகுல் இருக்கார்ல, KL ராகுல் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி KL ராகுல் பேட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஓவரில் மேபி சமீர் ரிஷி மூலமாக இன்டிமேட் போயிருக்கு நான் நினைக்கிறேன், இன்டிமேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேசரோட ஓவர் இருக்குது, இன்னும் ஸ்பின்னரோட ஓவர்லாம் இருக்குது, ஸ்பின்னர் ஓவர்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாரு நான் நினைக்கிறேன் மேபி KL ராகுல் கிட்ட. பட் KL ராகுல் அவுட் ஆனார். இன்னொன்று சேனரை முடிக்காமல் பின்னாடி எடுத்துட்டு என்ன விஷயம்னா, பும்ராவை அந்த இடத்துல கொண்டு வந்தால் பின்னாடி ஒரு ஸ்பின்னர் போடுவார். பட் பும்ராவை வச்சு இங்கே நீ மேட்சை முடி, இங்கே நீ எல்லாத்தையும் பண்ணிக்கோ, இதுக்கப்புறம் நீ கேமை கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போக வேணாம் அப்படிங்கிற மூவ் தான் இது மும்பை இந்தியன்ஸை ஜெயிக்க வச்சதாக நான் பார்ப்பேன். ஓகேங்களா, எல்லாம் இருக்கலாம், பட் இந்த ஒரு மூமெண்ட் வந்து மேட்சை ஜெயிக்க வச்ச மூமெண்ட்டாக நான் பார்க்குறேன். அப்புறம் ட்ரெண்ட் போல்ட் வந்து அவர் க்ரியேட்டிவாகவே யோசிக்க மாட்டுறாரு. இன்றைக்கி கடைசியாக நான் அந்த ஓவர் நல்லா போட்டார், ஒத்துக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன், பவுலிங் போடும்போது பார்த்தீங்கன்னா 14 ரன்னு 14 ரன்னு 15 ரன்னு அனாவசியமாக கொடுத்துட்டு போயிட்டுருக்கார். பட் கடைசியாக வந்து யாருக்கு சர்க்குன்னு இறக்குனார். இந்த மேட்ச்சில் அவர் போட்ட அந்த கடைசி ஒரு சரியாக பண்ணலைன்னா அடுத்த மேட்ச்சை ட்ராப் பண்ணிவிட்டு ரீஸ்டாப்லிக்கு போயிடுவாங்கன்னு அப்படின்னு தான் நான் நினச்சேன். பட் நல்லா போட்டுட்டார். தீபக் சகர் இன்றைக்கி ஓரளவு நியூ பால் நல்லாவே போட்டார், எடுத்துனே விக்கெட்லாம் எடுத்து கொடுத்தாரு. சோஃபார் இன்றைக்கி கரண் சர்மா, ஜஸ்பிரித் பும்ரா ப்ளஸ் ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி, அதில் ஒரு ஹர்திக் பாண்டியாவோட பங்களிப்பு, இதனால் வின் பண்ண செஞ்சாங்க. பட் ரயில் ரெக்கெட்டோட ஃபீல்டிங் நல்லா இருந்து வின் பண்ணாங்க. பேட்டிங்கில் வந்து இப்பயும் சொல்கிறேன், சரியான இன்டர்வலில் எல்லா விக்கெட்டும் போய்கிட்டு இருந்தது. இது கேப்டன்சி நல்லா பண்ணிட்டாலும் ரோஹித் சர்மா வந்து அவ்வளோலாம் உடவ முடியாது. பேட்டர் ரோஹித் சர்மா சரியில்லை. ரோஹித் சர்மா அவுட் ஆகிறதுனால ஒரு விக்கெட் இல்லை, நம்ம 9 விக்கெட்டோட பேட்டிங் பண்ணுறோம், 7 பேட்டர் இல்லை, ஒரு பேட்டரோட தான் ஆடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஆடுறாங்க. அது கம்ப்ளீட்டாக ஒரு ப்ரெஷர் தான், நான் அப்படி தான் பார்க்குறேன். ரோஹித் சர்மா வந்து ஒரு ஆல்மோஸ்ட் என்ன சொல்கிறது, பார்க்கல ஒரு பாரமாக இருக்கிறாரு. அதில் யாரை ஏற்றி இறக்கி விடாங்க, வில் ஜாக்ஸ் ரைன் இருக்கிற ஓப்பனிங் பேர் பார்த்து மிடில் ஆர்டரில் ரோஹித் ஒரு கட்டத்தில் வந்தார், கப்படிச்சாங்க அந்த டைம்லாம். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி எதாவது பண்ணுவாங்களா தெரியல. பட் சூரியகுமார் யாதவுக்கு கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி படாத மாதிரி படாத மாதிரி இருந்தது. ஆனால் ஒன்று சொல்கிறேன், திலக் வர்மா வந்து என்ன மாதிரியான டேலண்ட்டு, செம்மையாக பேட்டில் படக்குன்னு ஒரு பாட்டுக்கு பட்டுக்கிட்டே இருக்குது, அடிக்கிறாருங்க, தைரியமாக ஸ்வீப் அடிக்கிறாரு, தூக்கி அடிக்கிறாரு, யாராக வேணாலும் அடிக்கிறாங்கிற மாதிரி வேறு மாதிரி டேலண்ட் திலக் வர்மா. இன்னொரு மேட்ச்சில் அவரை பற்றி ரொம்ப நிறைய பேச போகிறோம். அப்புறம் ஹர்திக் பாண்டியா நீங்கள் அவுட் ஆன மூமெண்ட்டுமே ஒரு 30 ரன் ஷார்ட் ஆகிடுச்சு. ஆனால் ஹர்திக் பாண்டியா நின்று கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் கடைசியாக கொடுத்துருங்க, இல்லைனா நீங்கள் பின்னாடி பாருங்களேன், அவரோட திலக்கெலாம் கடைசியாக அடிக்கலை அப்படின்னா ரன் வந்திருக்காது. கடைசி எத்தனைக்கு நல்லா நெருக்கி போட்டாங்க, ஒரு பக்கம் டெல்லி கேபிட்டல்ஸ் வந்தாங்க. ஆனால் ஹர்திக் அவுட் ஆகிருக்கக்கூடாது. ஹர்திக் அவுட் ஆனதெல்லாமே வந்து மேபி இன்னொரு மேட்ச்சில் ஏதாவது ஒரு பேக் ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓவரால் சூப்பரான மேட்ச்சு, ரொம்ப சூப்பரான மேட்ச்சு, ஃபைட் பண்ணாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கடப்பாறை மும்பை இந்தியன்ஸோட ஒரு ஸ்பிரிட், கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணுவாங்க. கருண் நாயர் 40 பாலில் 89 ரன்னு, 12 4, 5 6, 33 வயசு கருண் நாயர். ஆக்சுவலி நான் என்ன நினச்சேன்னா, இந்த கம்பேக் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்குலாம் இந்த கம்பேக் அப்படிங்கிறது எப்படி இருந்திருக்கணும். ஆக்சுவலி கம்பேக் அப்படிங்கிறதே கருண் நாயர் விஷயத்தில்
எல்லாமே வந்து ஒரு மாதிரி கம்பேக் தான். ஜெர்சி படத்தில் இருக்கிற நானி நடித்த அந்த அர்ஜுன் அப்படிங்கிற கேரக்டரை கருண் நாயர் வந்து கிட்டத்தட்ட இந்த ஒரு ஐபிஎல்லோ இந்த ஒரு மேட்ச்லேயோலாம் இல்லாமல் இந்த ஒரு மாதமும் இல்லாமல் ஒரு வருஷமும் இல்லாமல் கிட்டத்தட்ட வந்து 2017 இல்லை 16 ஒரு ஒரு 7-8 வருஷம் தாங்கிட்டு வந்திருக்கிறாரு. எப்படி அந்த கம்பேக் அப்படிங்கிறது. ஸோ இன்றைக்கி கருண் நாயர் வந்தது மட்டும் கிடையாது. கருண் நாயர் ஸோ இந்த வருஷம் கருண் நாயர் டெல்லி கேபிட்டல்ஸ் எடுத்தது ஆக்சுவலி ஒரு கம்பேக். நிறைய கம்பேக்குங்க, எல்லாமே நிறைய மொமெண்டம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெல்லி கேபிட்டல்ஸ் நான் பெரிய சல்யூட் வச்சுக்கிறேன். ஏன்னா டொமஸ்டிக்கில் நல்லா பண்ணார் கருண் நாயர். நிறைய பேர் நல்லா பண்ணுவாங்க. பட் ஐபிஎல் டீம்ஸ் அவங்கள பிக் பண்ணுவாங்களான்னா ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப யோசிப்பாங்க. முன்னாடி இந்த வருஷம் பரவாயில்ல, ஐபிஎல் ஸ்டார்ஸ் நிறையா பிக் பண்ணுறாங்க. போன வருஷத்தில் அது மாறி இருக்குது கரெக்டு. ஆனால் ஏஜ் ஃபேக்டர் பார்ப்பாங்க. ஓகே 30-35 போகுது, இவங்களை எப்படி நாங்கள் ஃப்யூச்சராக வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீனியர் ப்ரோஸுக்கெலாம் மேக்ஸிமம் வந்து எந்த ஒரு டீமும் சீண்ட மாட்டாங்க. அவங்களுக்கு கிரிக்கெட் T20 கிரிக்கெட்டுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறதையும் யோசிப்பாங்க. இப்போ கிரிக்கெட் மாறி இருக்குது, நிறைய ஷார்ட்ஸ் ஆடுறாங்க. பட் இவங்க டொமஸ்டிக்கில் என்ன ஸ்டாண்டர்ட் ஆஃப் பவுலிங் ஆடிருப்பாங்க இப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அதனாலே ஒதுக்கி வைப்பாங்க. பட் அவுட் ஸ்டேஷனல் பிளேயர் ஒருத்தவங்களை வந்து ஒரு ஐபிஎல் டீம் எடுக்கிறத பற்றிலாம் அது ரொம்ப 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 ரேர் என்னை பொறுத்த வரைக்கும். அதாவது அவுட் ஸ்டேஷனல் பிளேயர் இந்தியன் டீம், அவுட் ஸ்டேஷனல் பிளேயர் ஒரு ஐபிஎல் டீம், அதெல்லாம் எட்டா கனி. ஆனால் கருண் நாயர் டெல்லி கேபிட்டல்ஸ் எடுத்ததுக்கப்புறம் எதிர்பார்த்தது என்னென்னா ஆரம்ப காலகட்ட மேட்ச்சில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸுகள் மத்தியில் ஒரு அழுத்தம் இருந்துச்சு. ஏன்னா கருண் நாயர் வந்து மக்கள் மனசில் போய் ஒட்டிக்கிட்டார். எல்லாருமே வந்து ஏன்னா மக்கள் மேக்ஸிமம் மிடில் கிளாஸ் பீப்புள் தானே, ஸோ அவங்களும் ஃபைட் பண்ணுறாங்க தானே. எங்கள் கருண் நாயர் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. எல்லோரும் கருண் நாயர் கோஷம் போட்டுட்டு இருக்கும்பொழுது எப்போ இந்தியா அப்படிங்கிற கேள்வி இருந்துக்கிட்டு இருந்துச்சு. சரி ஓகே, அதை ஹோல்டு பண்ணி வச்சுட்டு எங்கள் ஐபிஎலுக்குள்ளே வரும்போது சான்ஸ் ஆரம்பத்தில் கிடைக்கல. சமீர் ரிஸ்வியை தான் ட்ரை பண்ணாங்க. சமீர் ரிஸ்வி தான் இந்த மேட்ச்சும் வருவார்னு நினைக்கும் போது, பட் கருண் நாயர் இன்னைக்கு ஆடுவார். இன்னைக்கு கருண் நாயர் இன்றைக்கி பிளேயிங் டீமில் இருப்பாருன்னு எதிர்பார்க்கவும் இல்லை. லிட்ரலி சொல்கிறேங்க, கருண் நாயர் ஆப்ஷனில் செலக்ட் ஆனது, கருண் நாயர் இன்றைக்கி அவர் நேம் ப்ரிஃபர் ஆனது, கருண் நாயர் இன்றைக்கி உள்ளே வந்தது, கருண் நாயர் ஒரு பாலை பிடிச்சாலே எல்லோரும் ஒரு கம்பேக் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. பட் நான் எப்படி நினச்சேன்னா, எப்படி இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன்னா, கருண் நாயர் வந்துட்டு 2-3 ஷாட் ஆடினார். 30 பாலுக்கு 38, 30 பாலுக்கு 45 இந்த மாதிரியான இன்னிங்ஸ் இருக்கக்கூடாது. அவர் வந்தாலும் 20 பாலில் ஒரு 45, 20 பாலில் ஒரு 50, இல்லை ஒரு 15 பாலில் ஒரு 40 அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் ஒரு சையது முஸ்டாக் ட்ரோஃபியில் பார்த்த அந்த அளவுக்கு ஸ்ட்ரைக் ரேட்டில் ஒரு விஜயசாரில் எப்படி பார்த்த ஒரு கருண் நாயர், அந்த மாதிரி ஒரு கருண் நாயர் போகணும். அதுதான் ஒரு நல்ல கம்பேக்காக இருக்கும். வெறுமே வெல் ப்ரைட் அப்படின்னு இல்லாமல் ஸ்டாண்டிங் ஓவேஷனோட இதுதான்டா கம்பேக் அப்படிங்கிற மாதிரியாவது கொஞ்சம் இருக்கிற மாதிரியாவது இருக்குன்னு நினச்சேன். ஆனால் கருண் நாயர் மொத்தமாக மாற்றினார். 40 பாலில் 89 ரன்னு, 12 4, 5 6, ஆக மொத்தத்தில் ஒரு 75% ஆஃப் ரன்ஸ் பவுண்டரிஸ் மூலமே வந்துருக்குதுன்னா பார்த்துக்கோங்க கருண் நாயர் எந்த அளவுக்கு ஆடி இருக்கிறாரு. 12 பவுண்டரிஸ்னால் 48 ரன்னு, இந்த பக்கத்தில் 30 ரன்னு சிக்ஸஸ் மூலமாக ஆக மொத்தத்தில் 78 ரன்னு 89 ரனில், மீதி ஒரு 11 ரன் மட்டும் சிங்கிள் ரொட்டேட் பண்ணி எடுத்துருக்கிறாரு. ஸ்ட்ரைக்கை தக்க வச்சுக்கிறதா நான் நினைக்கிறேன். நம்பர் ஒரு பக்கம் இருக்கலாம். பட் ஹர்திக் பாண்டியா ஒரு விஷயம் சொன்னார் ப்ரெசன்டேஷன் செரமனிலே, பிரில்லியன்ட். பட் அவர் கருண் நாயர் இருக்கிற வரைக்கும் கேமு எங்ககிட்ட இல்லை, முடிஞ்சு போச்சு அப்படின்னு தான் நினச்சோம். பட் கருண் நாயர் அவுட் ஆனதுக்கப்புறம் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். ஏன்னா கருண் நாயரோட நம்பர்ஸ் தாண்டி பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பாருங்கள். அதாவது உலகத்தோட தலை சிறந்த டீம்ஸ் இருக்காங்கள்ல, அந்த டீம்ஸுகளில் ஆடக்கூடிய ஒரு நம்பகத்தன்மையான ஒரு பவுலர் ட்ரெண்ட் போல்ட்டு, அதுக்கப்புறம் இந்தியாவோட நம்பர் 1 ஒயிட் பால் ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா, உலகின் தலைச்சிறந்த பவுலர் ஜஸ்பிரீத் பும்ரா, இங்கே 3 பேரையுமே கருண் நாயர் அடித்தார். எக்ஸ்ட்ரா கவருக்கு மேலே அவர் கிளியர் ஒன்று பண்ணார், லெக் சைடில் கிளியர் பண்ணார். ஷோ என்ன ஏதோ ஒரு 125 119 பிளேயர் ஆடுற மாதிரி இருந்தது. ஏன்னா அவர் குயிக்காக மூவ் ஆனார், ஃபைன் லெக்கில் அடித்தார், ட்ரெண்ட் போல்ட் அந்த பக்கம் அடித்தார், அதே போல் ஹர்திக் பாண்டியாவும் அந்த பக்கத்தில் அடித்தார். ஒரு மாதிரி மூவ் பண்ணிக்கிட்டே இருந்தார், மூவ் ஆகிட்டே இருந்தார், குயிக்காக ஆடிக்கிட்டே இருந்தார். இந்த மேட்ச்சில் 89 ரன் எவ்வளோ ஷாட் ஆனாலும் அடிச்சிருக்கலாம். பட் ஆனால் ஹேண்டில் பண்ண ஒரு விதம் ஏதோ ஒரு ஆர்டினரி பவுலரை ஹேண்டில் பண்ண மாதிரி இருந்தது. திரிபுராலேருந்து அப்படி இல்லைன்னா அஸ்ஸாம்லேருந்து வந்த ஒரு பவுலரை எப்படி அடிப்பாரோ அந்த மாதிரி சிங்கிள் ஹேண்டடாக லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ண மாதிரி இருந்தது. வேற ஒரு ரேஞ்சில் ஆடினார் கருண் நாயர். ஏன்னா பும்ரா வந்து போட்டாங்கன்னா ஒரு 100 ரன் அடித்த பிளேயராக இருந்தாலும் பும்ராவை தாண்டி போயிடணும் அப்படி தான் நினைப்பாங்க. ஆனால் பும்ராவை தூக்கி கௌதம் கம்பீர் ஸ்டாண்டில் அடித்தார். லிட்டரலி சொல்லுவேன், கௌதம் கம்பீர் ஸ்டாண்டில் அடித்தார். எனக்கு அப்படியே ஷாக்காக இருந்தது. பும்ரா என்னடா இவர் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுறாரு, எங்கேயுமே பும்ராவை வந்து ஒரு மாதிரி பெரிய பவுலர்னு பார்க்காம அடிக்கிறாரே அப்படிங்கிற மாதிரி
இருந்துச்சு எனக்கு. கருண் நாயரை அடிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது கருண் நாயர் இந்த ட்வீட்டை போட்டு எனக்கு சான்ஸ் வேணும்னு ஒரு ட்வீட்டை போட்டு சும்மா உட்காரல, வருஷம் ஃபுல்லாக கிரிக்கெட் ஆடினார், நல்ல கிரிக்கெட் ஆனார், நிறைய ரன் அடித்தார். இங்கே எங்கே கொண்டு வந்து விட்டுருக்கு பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கருண் நாயரை இங்கே எல்லாரோட உள்ளங்கள்லேயும் கொண்டு வந்து விட்டுருக்கு. கருண் நாயர் ஒவ்வொருத்தர் ஸ்டேட்டஸில், ஸ்டோரியில், ட்வீட்டில், போஸ்ட்டில், வீடியோக்களில் எல்லா இடத்துலையும் கருண் நாயர் இருக்கிறாரு. பட் இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் சான்ஸ் அப்படின்னு சொன்னாலே எனக்கு சில பல பிளேயர்ஸ்லாம் ஞாபகத்துக்கு வருவாங்க. அம்பட்டி ராயுடு, அதுக்கப்புறம் அஜின்கே ரஹானே, ராபின் உத்தப்பா, இவங்க 3 பேருக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு வாய்ப்பு கொடுத்துச்சு. அவங்க திரும்பி கொடுத்தது என்னென்னா அவங்க டீமுகளுக்கு ரன்களாகவும் தென் அந்த வருஷம் அந்த டீமை வந்து சாம்பியனாகவும் ஆக்குறாங்க. சாம்பியன் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக வந்தாங்க. ஒரு முக்கியமான மேட்ச்லாம் வந்து அடிக்கவும் செஞ்சாங்க. எனக்கு அலெக்ஸ் ஹேர்ஸ் வந்து T20 வேர்ல்டு கப் 2022 இங்கிலாந்துக்காக திரும்ப வந்து ஆடி கப்பு வின் பண்ணி கொடுத்தது எல்லாமே எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. இப்போ கருண் நாயருக்கு அதே போல் ஒரு செகண்ட் சான்ஸ் ஐபிஎல்ல கிடச்சிருக்கு. பட் ஆனால் அவர் கேட்டது ஐபிஎல்ல இல்லை, கிரிக்கெட்லனா திரும்பவும் என் நாட்டுக்காக நான் ஆடணும் அப்படிங்கிறதான் அவர் விரும்பவும் செய்வார். திரும்பவும் இந்தியன் ஜெர்சியை நான் போடணும், அது என்னோடய பேர் இருக்கணும் அப்படிங்கிறதான் வந்து அவர் விரும்புவார். அந்த செகண்ட் சான்ஸ் ஆப்வியஸ்லி இங்கே ஒரு 300 ரன் அடிச்சுட்டு அப்படியே உட்காந்து நான் டொமஸ்டிக்கில் நிறைய கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டே இருப்பேன். இல்லை நாங்கள் யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறோம் அப்படின்னு ஆல்ரெடி அது ஒரு பெரிய ஒரு அடியாக இருக்கும். இங்கேருந்து அவுட் ஸ்டேஷனல் பிளேயராக போகிறாரு, அங்கேருந்து ரன் அடித்து அங்கேருந்து ஒரு இந்தியன் டீமோ ஒரு ஐபிஎல்லாம் வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஆக்சுவலி அந்த 300 அடிக்கிறப்போ அது வந்து ஆக்சுவலி ரோஹித் சர்மாவோட பிளேஸ். திரும்பி அடுத்து பிஜிடியில் அவர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆன் அண்ட் ஆஃபாக இருந்த உடனே டக்குன்னு ரோஹித் சர்மா அவரோட பிளேஸுக்கு வந்துட்டார். அந்த 300 அடித்த கருண் நாயருக்கு அப்புறம் எங்கேயுமே இந்தியாவோட காலப் எங்கேயுமே கிடைக்கல. அந்த ஸ்கீம் ஆஃப் திங்லேயும் அவர் இல்லை, ரேடாரில் அவர் இல்லவே இல்லை, காணா போனார். அந்த 2022 ட்வீட்டு, அதுக்கப்புறம் ரன் மிஷின். ஸோ இப்போது இங்கிலாந்துக்கு டீம் இந்தியா 5 டெஸ்ட் மேட்ச் கொண்ட சீரீஸ் ஆட போகிறாங்க. இந்த ஜூனில் இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட அந்த 2027 சைக்கிளில் ஆட போகிறாங்க. அங்கே கருண் நாயர் 100 அடித்தது இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக, இப்போ திரும்ப அதே இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக இந்தியாவுக்காக தன்னோட நாட்டுக்காக ரெப்ரசன்ட் பண்ணுற இன்னொரு சான்ஸ், செகண்ட் சான்ஸ் கிடைக்குமா? அது எல்லாத்துக்கும் தகுதியானவர். ஐபிஎல் ஆனதால் மட்டும் சொல்லலை, ஆக்சுவலி அவருக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணணுங்கிறது ஒரு கணக்கு இருந்தது, கேரளாவுக்கு ஒரு வீடியோ பண்ணணுங்கிறது கணக்கு இருந்தது. பட் என்னால் பண்ண முடியாமல் போயிடுச்சு. பட் இப்போது இந்த வீடியோன்னு வாயிலா, இந்த ஷார்ட்ஸ் வாயிலா, இந்த ரீல்ஸ் வாயிலா இதை பேசும்போது ஏதோ ஒரு வகையில் நம்மளோட ஒரு பாசிட்டிவ் வைப், ஏதோ நம்மளோட குரல் இவரை உள்ளே தள்ளிடாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம்தான். கவுண்டியில் ஆடி இருக்கிறாரு, அங்கேயும் நல்லா விளையாண்ட மாதிரி கேள்விப்பட முடியுது. ஸோ கவுண்டியில் ஆன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ கருண் நாயருக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்குமா? திருவிளையாடல் ஆரம்பம் படத்தில் தனுஷ் அவர்கள் சொல்லுவார், படத்திலோட கிளைமேக்ஸில் சான்ஸ் கிடைச்சா சார் சச்சினேன்னு. லிட்ரலி அது ரொம்ப 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 ஆழமான உண்மையான ஒரு டயலாக். பட் அதை கடந்துட முடியாது. அதே தான் கருண் நாயரையும் டீம் இந்தியா கடந்துடக்கூடாது. அவருக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கணும், அவரோட கனவு நினைவாகணும்னு ஆசைப்படும், அதுக்காக உண்மையாக உழைச்சான். அது கருண் நாயர் லிட்ரலி ட்ரூவாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. இந்த கருண் நாயர் எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷன், ஒரு இன்ஸ்பிரேஷன். அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு, இங்கே பாருங்கள், ட்வீட் போட்டு சோஷியல் மீடியாவில் பேசிட்டு அப்படியே போயிடாதீங்க, அது போட்டுட்டு உங்கள் கனவை நோக்கி நீங்கள் பண்ணதை பண்ணிக்கிட்டே இருங்க, அது வரும்போது வந்துருக்குது. இந்த 89 ரன் அடித்தார்ல, இதெல்லாம் அவருக்கு புதுசு கிடையாது. இந்த ஒரு வருஷமாக அவர் அடிக்காத ரன்களா, சிக்ஸர்ஸா, ஃபோர்ஸா, பார்க்காத போலர்ஸா, மொமெண்டா, சுச்சுவேஷனா பெருசே கிடையாது. ஆனால் இங்கே வர கைத்தட்டுகளோ, கவரேஜுகளோ, ட்வீட்ஸோ, ஸ்டேட்டஸோ, ஸ்டோரியோ, இதெல்லாமே மென்ஷன்ஸுகளோ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே கருண் நாயருக்கு ஒரு ஃபியூல். இதுதான் அவருக்கு ரொம்ப புதுசு. கடந்த ஒரு வருஷமாக அது அவருக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது, இப்போது மொத்தமாக வந்துருக்குது. அதுக்கெல்லாமே ஒரு டிசர்வ்டு. இதெல்லாமே உங்களுக்குமே வரும். நீங்கள் உங்கள் கனவை நோக்கி போங்க, அதுக்கு உண்மையாக இருங்க, கண்டிப்பாக இதே மாதிரி உங்களுக்கு நிறைய நடக்கும். பட் கருண் நாயர் டீம் இந்தியாவுக்குள்ளே போவாரா, எடுப்பாங்களா பார்ப்போம். பட் ஆனால் அடித்தது இந்தியன் டெஸ்ட் டீமோட கேப்டன் ரோஹித் சர்மாவுக்கு ஆப்போசிட்டில் தான் அடிச்சிருக்கிறார். அப்படிங்கும்போது டெஃபினட்டாக ரோஹித் சர்மா பார்த்துருப்பாரு, ஏதாவது நடக்கும் நான் நம்புகிறேன். பட் பார்ப்போம். கருண் நாயருக்கு கிடச்ச ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ இப்படி முடியும் நான் நினச்சிக்கணும் பார்க்கவே இல்லை. ஏன்னா மேட்ச் திக்குன்னு ஒரு மேட்ச்சு, அதுக்கு முன்னாடி இன்னொரு டாக்டிக்கலான ஒரு மேட்ச்சு. பட் அதில் வந்து நிறைய விஷயங்கள் நடந்துச்சு 2 மேட்ச்லையும் இன்றைக்கி ஃபுல்லாக. பட் ஆப்வியஸ்லி இதில் கருண் நாயரோட இன்னிங்ஸ் இப்படி என்ன பேச வச்சிருக்கு. இன்றைக்கி ஆரம்பத்திலிருந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கேட்சஸ் விடுறாங்க. பட் கடைசியாக ரன் அவுட் மூலமாக நல்ல த்ரோ, நல்ல ஃபீல்டிங் மூலமாக, அதாவது புவர் ஃபீல்டிங்லேருந்து ஆரம்பிச்சு ஒரு நல்ல ஃபீல்டிங்னால தான் இன்றைக்கி ஒரு நல்ல நாளாகவும் அமைஞ்சிருக்குது. அதுதான் கிரிக்கெட். அதுதான் கிரிக்கெட் இஸ் அன்பிரடிக்டபிள், கிரிக்கெட் இஸ் ஏ வின்னர். எண்ட் ஆஃப் த டே கிரிக்கெட் இஸ் ஏ வின்னர். கிரிக்கெட் மட்டும்தான் வின்னர். கிரிக்கெட்டை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. கிரிக்கெட்டை நேசிச்சு கிரிக்கெட் விளையாடுங்க, அதான் நான் சொல்லணும். ஓகேங்களா? டன் வீடியோ நிறைவடைகிறது. சூப்பரான ஒரு கம்பேக் மேட்ச், ஒரு சூப்பரான ஒரு கம்பேக் இன்னிங்ஸ், சூப்பரான ஒரு மேட்ச். பட் கடைசியாக ஒரு கேள்வி, கருண் நாயரோட இன்னிங்ஸ்
எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ஆர்சிபி ஃபேன்ஸ் நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பார்த்தீங்கன்னாலும் எஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பால்டன்ஸ் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா அந்த வீடியோக்கு முன்னாடி சில ஒர்க்குகள் நடந்திருக்கு. இதன் மூலமாக இந்த கமெண்ட்ஸ் பார்த்தா ஒரு 4-5 கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படும். ஓகே, தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். பார்க்காம அடுத்த வீடியோக்களில் ஐபிஎல் முழுக்க நல்ல கண்டென்ட்ஸ் வருது. ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால் போடு.